கிலோ கணக்குல சேர்த்து வச்ச எனர்ஜி கொஞ்சம் கூட காலியாக கூடாதுன்னு crocodile அதிகமா மூவ் பண்ணவே பண்ணாது. அப்படிப்பட்ட crocodile கூட இங்க அதிகமா மூவ் பண்றத நம்ம பார்க்க முடியும். crocodile ஜாலியா பொறுமையா நடந்து போறதையே நம்ம நல்லா பார்க்க முடியும். crocodile மட்டும் இல்ல, நம்ம முன்னாடியே பாம்பு கிட்ட இருந்து விஷத்தை கூட எடுப்பாங்க. அத கூட லைவா நம்ம பார்க்க முடியும். இங்க நிறைய வெரைட்டிஸ் டார்டாய்ஸ் கூட இருக்கு. இங்க எல்லாரோட கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்பவே பக்கத்துல இருந்து ரசிக்க முடியும். பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ வா கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஈசிஆர்ல வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் crocodile பார்க் வந்திருக்கோம். இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, crocodile எல்லாம் செம்ம ஆக்டிவா இருக்காங்க. crocodile மட்டும் கிடையாது, டார்டாய்ஸுமே சூப்பர் டூப்பர் ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஜாலியா யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ்ல crocodile பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈசிஆர்ல இருக்க இந்த crocodile பார்க்குக்கு கூகுள் சொல்ற மேப்பையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரும்போதே இவ்ளோ கூட்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி 2 லைன்ல ஃபுல்லாவே காசு நிறைய இருந்துச்சு. என்ட்ரு ஆகும்போது நிறைய கூட்டமா இருக்கே, நம்ம இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடலாமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து நீங்க அப்ரோச் பண்ணுங்க, உங்களுக்கு அவங்க பார்க்கிங் அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. அடல்ட்ஸ்க்கு 100 rupees, கிட்ஸ்க்கு 50 rupees டிக்கெட் வாங்கிட்டு ஜாலியா உள்ள வாங்க. மண்டே crocodiles கொஞ்சம் பிஸியா இருக்கறனால லீவ் விட்டாங்க. சோ மண்டே வந்துடாதீங்க. மத்த எல்லா நாளும் 9 AM to 5 PM கண்டிப்பா நீங்க வரலாம். என்ட்ரு ஆனது லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு பாம்பு பண்ணை இருக்கும். உங்களுக்கு பாம்பு பத்தி இருக்க எல்லா டவுட்டுமே நீங்க இங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடியே பாம்பு கிட்ட இருந்து விஷம் எல்லாம் கூட எடுப்பாங்க. பாம்புக்கு கண்ணு தெரியுமா? பாம்பை ட்ரெயின் பண்ண முடியுமா? ஒருவேளை பாம்பு நம்ம வைப்ரேஷன் வச்சுதான் ஆக்ட் பண்ணுதோ? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நமக்குள்ள இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்க நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். கிட்ஸ்க்கு 18 rupees அண்ட் அடல்ட்ஸ்க்கு 30 rupees சார்ஜ் பண்றாங்க. மொபைல் போன் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌடட். சோ என்னால கவர் பண்ண முடியல, நீங்க போய் லைவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, பாம்பு கடிச்சிச்சுன்னா எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், என்ன பண்ணவே கூடாதுன்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்பவே கிளியரா சொல்றாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணிக்குள்ள இருக்க டார்டாய்ஸோ தண்ணிக்கு வெளியே இருக்க டார்டாய்ஸோ சைலண்டா அமைதியா ஒரு இடமா இருந்ததா நம்ம பார்த்திருப்போம். இங்க எல்லா அனிமல்ஸுமே ரொம்பவே ஆக்டிவா இருந்துச்சு. இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் டார்டாய்ஸ். டார்டாய்ஸ் நிறைய ஷேப்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ்ல நீங்க இங்க பார்க்கலாம். இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த ஆமை பேரு பால் ஆமை. இந்தியன் ஜின் டர்ட்டில்னு சொல்லிட்டு இன்னொரு வகையான டர்ட்டிலுமே இருந்துச்சு. இங்க அவங்க போர்டெல்லாம் வச்சு இந்த அனிமல்ஸ் எங்க இருந்து வந்துச்சு, என்ன சாப்பிடும், எந்த தண்ணியில வாழும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொரு போர்டையும் படிச்சே தெரிஞ்சுக்கலாம். இந்தியால பார்க்க முடிஞ்ச முக்காவாசி டார்டாய்ஸ் டர்ட்டில்ஸ் எல்லாமே இவங்க இங்க வச்சிருக்காங்க. இந்த டர்ட்டில் ரொம்பவே ரேரான ஸ்பீஷியஸான டர்ட்டில். இவங்களோட தொகை ரொம்பவே கம்மியாவும் இருக்கு. நார்தர்ன் ரிவர் சைட்ல இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டர்ட்டில்ஸ் வேற, டார்டாய்ஸ் வேற. டர்ட்டில்ஸ்னா செமி அக்வாட்டிக் இல்லைன்னா அக்வாட்டிக்ல வாழ்ற ஒரு உயிரினம். டார்டாய்ஸ் மோஸ்டாவே லேண்ட்ல தான் இருக்கும். எப்பயாச்சும் அந்த தண்ணியில போகும், தண்ணி குடிக்கவோ இல்ல குளிக்கவோ யூஸ் பண்ணிக்கும். அதனால டார்டாய்ஸ்லாம் மோஸ்டா டெசர்ட் மாதிரி, ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாலாம் நம்ம பார்க்கலாம். டர்ட்டில்ஸ்லாம் முக்காவாசி இந்த ஓஷன், ரிவர், அப்புறமா லேக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நம்ம வந்து டர்ட்டில்ஸ் பார்க்கலாம். அதுலயும் இந்த சீ டர்ட்டில்லாம் பாத்தீங்கன்னா அதோட வாழ்க்கையில மொத்த காலமுமே அது கடல்ல தான் செலவழிக்கும். முட்டை போடுறதுக்கு மட்டும்தான் அது கரைக்கு வரும். அதே போல அவங்களோட ஓட வச்சு இது என்ன கைண்ட் ஆஃப் டர்ட்டில் இல்ல டார்டாய்ஸ்ன்றதை நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். கங்கை சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் தான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த டர்ட்டில். இதோட பேரு போலவே சாஃப்டான ஷெல் இருக்கும். இதுக்கு ஃபிளாட் அண்ட் சாஃப்டான ஷெல் இருக்கனால நல்லாவே ஸ்விம் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவே டார்டாய்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஷெல்லு கொஞ்சம் திக்கா இருக்கும். ஏன்னா அது லேண்ட்ல சர்வை பண்ணணும் இல்லையா, அதனாலதான். டர்ட்டில்ஸோட கால்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளிப்பர் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க நல்லா ஸ்விம் பண்ணணும் இல்லையா, அதனால. பட் டார்டாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் திக்கா ரவுண்டா இருக்கும். ஏன்னா அது தரையில தான் நடக்குது. தண்ணியில வாழ்ற பாம்பு கூட நம்ம இங்க பார்க்க முடியும். இங்க நம்ம ஊரு crocodile அண்ட் வெளியூர் crocodiles எல்லாமே வச்சிருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. எப்படி டார்டாய்ஸ்ல டார்டாய்ஸ் டர்ட்டில்ஸ்னு சொல்றோமோ அதே போல crocodileல முக்கியமா 3 வெரைட்டிஸ் இருக்கு. crocodiles, alligator, gharials சொல்லி சொல்லுவாங்க. நம்ம உள்ள வந்த உடனே மேப்ல ஒவ்வொரு நாட்டுல எப்படி crocodiles எல்லாம் வித்தியாசமா இருக்குன்றத நமக்கு இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. என்னதான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் crocodile ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அதுக்குள்ளயுமே ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு மாதிரியான அப்பியரன்ஸ்ல வாழ்றது.
ஏன் மனுஷன் மட்டும்தான் கருப்பா வெள்ளையா குள்ளமா ஹைட்டான்னு பிரிக்க முடியுமா? crocodiles நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாரையும் நல்லாவே பிரிக்க முடியும். இத பத்தி எல்லாம் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பிளேசஸ், நிறைய ஈவென்ட்ஸ், ஃபுட் எல்லாமே சூப்பர் டூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்களும் என்னோட ஜர்னில ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். அப்பதானே ஏகப்பட்ட விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். வாங்க crocodile சூப்பர் டூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கரியல் பிரீட் தான் பார்க்க போறோம். இங்க ஆக்சுவலா அண்டர் வாட்டர் செட்டப்லாம் பண்ணிருக்காங்க. பொதுவா crocodile தண்ணியில போயிடுச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? எப்படின்னா crocodile மேல இருந்தாலும் பார்க்க முடியும். சப்போஸ் இறங்கி தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா அப்போ நம்ம கிளாஸ் வழியா கீழே போய் பார்க்க முடியும். சோ ஆக்சுவலா அது எக்ஸிட்ல தான் இருக்கு. நம்ம போகும்போது அதெல்லாம் பார்க்கலாம். crocodiles பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ்ல சூப்பரா சர்வை பண்ண முடியும். ரொம்ப கோல்டா இருந்தாலும் சரி, ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் சரி, அவங்களால சர்வை பண்ண முடியும். நல்லா தண்ணியில குடிச்சிட்டு சன்பாத் எடுத்துட்டு இருக்க மாதிரி ஜாலியா படுத்துட்டு இருக்காங்க. நீங்க பேர்ட்ஸோட நெஸ்ட பாத்திருப்பீங்க. ஆனா நீங்க crocodile நெஸ்ட் பாத்துக்கீங்களா? பாக்கலன்னா இப்ப பாருங்க. ஏன் நெஸ்ட்னு சொல்றாங்கன்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு அதிகமான crocodilesங்க. இங்க பாருங்க எவ்வளவு நல்லா நடந்து போறது. இந்த மாதிரி நடந்து போறதுலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடக்கிறத பாத்திருப்போம். அதுவும் இல்லாம ஒரு சில crocodile எல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா இங்க பாருங்க, ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். நிறைய crocodiles போறதும் வர்றதுமா அவ்வளவு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. நிறைய இடத்துல crocodiles எல்லாம் பார்த்தா கல்லு மாதிரி அப்படியே படுத்த இடத்துல அப்படியே இருக்கும். பட் இங்க அவ்வளவு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. ஒருத்தர் போறது என்னமோ, ஒருத்தர் வர்றது என்னமோ, ஒருத்தர் சன்பாத் எடுத்துக்கிறது என்னவோ வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் ஒரு சில crocodiles எல்லாம் நம்ம தூங்கும் போது திரும்பி படுப்போம்ல, அந்த மாதிரி திரும்பி எல்லாம் படுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருந்தது. நிறைய வாட்டி crocodile பார்க்கலாம் போகும்போது இந்த crocodile லைட்டா வச்சு நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல இந்த crocodile சூப்பரா நடந்தே போச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்பீடா crocodile நடந்து போறதெல்லாம் லைவா பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் crocodile பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. நீங்க நிறைய crocodiles வாயை திறந்து இருக்கிறத பார்க்க முடியும். இதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நான் சொல்லட்டுமா? நிறைய பேர் சொல்லுவோம் அது ஃபுட் வாங்குறதுக்காக அப்படி வாயை திறந்துட்டு இருக்குன்னு. அதுவும் உண்மைதான். கரைக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஓபன் பண்ணிருக்கும் போது ஏதாச்சும் உயிரினம் மாட்டோன்றதுக்காக. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். முதல் ஃபேக்ட்ஸ், அது அதோட பாடியை கூல் டவுன் பண்ணிக்கிறதுக்காக. அது கிட்ட இருக்க எக்ஸஸான ஈட்டை அது வெளியேற்றதுக்கான ஒரு வழிதான் இது. அதனால அது வாயை திறந்து இருக்கும். ரெண்டாவது, அது ஒரு கம்யூனிகேஷன் சொல்றாங்க. இது என் ஏரியா, என்னோட டெரிட்டரி, இதுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டாமினன்சியை காட்டுறதுக்காகவும் சொல்றாங்க. மூணாவது சொல்ற ரீசன் வந்து ரிலாக்ஸான பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம தூங்கும் போது ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் வச்சிருக்கோம் இல்லையா? அது போல அதுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனான பொசிஷன் சொன்னா இந்த மாதிரி வாயை திறந்துட்டு தூங்குறது. அது மட்டும் இல்ல, crocodileோட ஜா மசில்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதோட மவுத்தை அது ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணும். ஆனா இந்த ஜாவை ஓபன் பண்ற அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கான மசில்ஸ் தான். ரிலேட்டிவ்லி இது ஒரு ரொம்பவே க்ளோஸ் ஆகி மேபி வீக்கா இருந்திருக்கலாம். ஸோ மசில் ரிலாக்ஸேஷனுக்காக அது லூசன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது ஓபன் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கும். எப்போ அது இரைய பிடிக்கவோ சாப்பிடவோ செய்யாத பட்சத்துல அது ரிலாக்ஸா இந்த மாதிரி ஓபன்ல தான் வச்சுக்கும். எனக்கு தெரிஞ்ச வேற ஏதாச்சும் ஃபேக்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். என்னதான் crocodile வெயில் எல்லாம் இருக்கும்னு சொன்னாலும் இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா crocodile நிழலா பார்த்து மொத்த கூட்டமா படுத்திருக்காது. ஏன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்களேன், தூரத்துல ஒரு பெரிய crocodile தண்ணிக்குள்ள போதா, அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க ஒரு குட்டி crocodile இருந்துச்சு. அது ரொம்ப சின்ன சைஸ்ல இருந்துச்சு. பெரிய crocodile முன்னாடி இது ரொம்ப மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. ரியலாவே குட்டியா இருந்தது. நான் ஏன்டா இங்க வந்து ஸ்விம் பண்ண போறேன்ற மாதிரி இங்க நிறைய நோ ஸ்விம்மிங் போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ மறந்து ஸ்விம் பண்ணிடாதீங்க, ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த crocodile நெஸ்ட் தான் இங்க இருக்க பெரிய செட்டப். அது சுத்தி தான் இந்த மாதிரி குட்டியா நெஸ்ட் நிறைய வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், crocodiles எல்லாமே டார்டாய்ஸை சாப்பிடாதா? ஏன்னா crocodileோட டார்டாய்ஸோட ஷெல்லை கண்டிப்பா பிரேக் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப எப்படி இது ரெண்டுமே ஒரே இடத்துல பக்கத்துல இருக்க முடியும்? கடிக்காதா? அதுலயும் இந்த டார்டாய்ஸ் crocodile மேலேயே உட்கார்ந்து இருக்கு. அது ஒண்ணுமே பண்ணல. அது கடிக்குமா கடிக்காதான்னு எனக்கு ரொம்ப டவுட் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கியூட்டான நிறைய ஃபேக்ட்ஸ் அங்க வச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராவும் இருந்துச்சு, நல்லா இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்துச்சு. இங்க crocodiles கூட வாழ்ற நிறைய கொக்கு, பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு இங்க ஒரு வாய்ப்பா இருந்தது.
இங்க நம்மளுக்கு விஆர்ல crocodiles பத்தின ஒரு ஹிஸ்டரி அண்ட் லைஃப் ஸ்டோரி, அதோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பரிணாம வளர்ச்சியெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாமே இங்க விஆர்ல உங்களுக்கு போட்டிருக்காங்க. சோ நீங்க வர்ச்சுவலா அந்த ரியாலிட்டி வேர்ல்டுக்குமே போகலாம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ரெட்ல உங்க சிப்லிங்ஸ்ல இருந்தா எப்படி உருண்டு போவோம், அது போல கொஞ்சம் கூட யோசிக்காம ஏறி மிதிச்சுட்டே போகுது. சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு போகுது, ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணோன்னு பார்த்தா அங்க போய் படுத்துருச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி crocodile அதிகமா மூவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இங்க அதிகமா நான் பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே துருன்னு இந்த crocodiles பண்ற வேலையெல்லாம் பாக்குறதுல நமக்கு டைம் போறதே தெரியல. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த crocodile பேங்க்ல நம்ம பார்க்க முடிஞ்ச பட்டர்ஃபிளைஸோட பட்டியல் தான் இது. உங்களுக்கு லக் இருந்தா இந்த பட்டர்ஃபிளை உங்க கையிலே வந்து உட்காரலாம். அப்படி அது வந்துருச்சுன்னா ஓடி போய் பிடிக்காம அது நசக்காம இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அழக தூரமா இருந்து பாக்குறதே ஒரு அழகு தானே. இது ஒரு crocodile இருந்துச்சுன்னா அதை போய் பிடிப்போமா? மாட்டோம்ல. அதுதான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்ல நிறைய உயிர் நம்மளுக்கு தெரியாம அழிஞ்சு போயிருக்கு. இதுல எத்தனை பேர்ட்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க சொல்லுங்க? பவர்ஃபுல்லா ஒரு உயிரினம் உருவாகுதுன்னா இன்னொரு உயிரை அழிக்கணுமா என்ன? ஆனா பேலன்ஸ் எக்கோசிஸ்டம் அதுலதான் இருக்கணும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு லக் இருந்தா இந்த பாம்பை கூட நீங்க பார்க்கலாம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. சோ நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ வேல்யூபிளான வீடியோவா இருக்குன்னு நிறைய பேருக்கு தேவைப்படுறவங்களுக்கே கொண்டு போய் சேர்க்க முடியும். பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக்க போட்டுருங்க. ரொம்ப நேரமா வேர்வை சிந்தி சுத்தி பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு கேஃபிடேரியா இருக்கு. ஸோ கேஃபிடேரியால போய் ஜாலியா சாப்பிடலாம். என்னென்ன இருக்கு எல்லாமே பார்க்கலாம். crocodile மாதிரியே இந்த சீட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா பாதாம் மில்க் பாப்கார்ன்லாம் வாங்கி நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு சுத்தி பார்க்கறது ஜாலியா இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? crocodile tortoise சாப்பிடுமா? crocodile tortoise சாப்பிடுமான்னு தெரியல. இந்த கரில் ஹியூமன்ஸை வேட்டையாடி சாப்பிடாது. ஏன்னா அதோட வாய் பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். ஸோ அது பெரிய இறைய வேட்டையாடி சாப்பிட முடியாது. ஸோ அதனால நம்மள சாப்பிடாது. நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிடும். ஸோ tortoise சாப்பிடுமா இல்லையான்னு நீங்க மறக்காம எனக்கு சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த எண்டு ஸ்டாஃப் ஒன்லி போர்டு இருக்கு. அண்ட் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹெண்ட்ல இருந்து நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் வந்திருக்கோம். ஸோ இந்த எண்டு வரைக்கும். ஸோ அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம ஸ்டாஃப் ஒன்லி போர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சஃபிஷியண்ட்டாக நல்லா பொறுமையாக சுற்றி பார்த்தாவே 2 மணி நேரம் போதுமானது. ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே நல்லா குளுன்னு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. பட் நான் வந்த நேரம் காற்றே இல்லை. இவ்வளோ மரம் இருந்தும் காற்றே இல்லை. பட் ஸ்டில் நல்லா நிழலாக இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இங்கே கேஃபிடேரியா இருக்குது. ஸோ நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கூட வாங்கிக்கலாம். ஸோ இடமும் நல்லா இருக்குது. என் குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா crocodile செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. crocodile tortoise எப்பவுமே ஆக்டிவாகவே அந்த அளவுக்கு நம்ம பார்க்க மாட்டோம். பட் இங்கே ரெண்டுமே ஆக்டிவாக இருக்குது. tortoise நிறைய வெரைட்டி நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடிஞ்சுது. மற்ற இடத்துலலாம் tortoise மூவ்மெண்ட்டே கொடுக்காது. அதனால நம்மளால பெருசாக பார்க்க முடியாது. இங்கே கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவாக இருக்கனால நம்ம ஆக்டிவாக பார்க்க முடியுது. ஸோ இங்கே விஷம்லாம் பாம்போட விஷம் எடுப்பாங்க. பட் நம்ம அதை லைவாக பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே கேமரா நாட் அலவுடட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் விஷம் எப்படி எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான பாம்பு வெரைட்டிஸ் இருக்குது, பாம்போட நேச்சர் என்ன, ஸோ எல்லாமே காட்டினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பாம்பு விஷம் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அது ரொம்பவே வேர்த்துன்னு தான் சொல்லணும். 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடல்ட்ஸ்க்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ ரொம்பவே வேர்த்தாக இருக்கும். இங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்திருக்காங்களாம். ஆமாங்க, இந்த tortoise 152 வருஷமா இருக்கு. இதோட வெயிட் 225 கிலோ. 152 வயசுன்னா கண்டிப்பா நம்மளோட ஆன்சிஸ்டரை பார்த்திருக்கோம் தானே. இந்த என்டையர் பார்க்குமே அந்த crocodile பெரிய நெஸ்ட்டை சுத்தி தான் இருக்கும். ஸோ அப்படியே சுத்தி வரும்போது இன்னும் கொஞ்சம் crocodiles எல்லாம் படுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
இங்க ஜான்னு சொல்ற ஒரு இந்தியன் crocodile ஒன்று பெரிய crocodile இருக்கு. அதோட ஸ்கின்னை இங்க பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுதான் அந்த போர்ட்ல இருக்கிறது. ஸோ நம்ம அதை கூட லைவா பார்க்க முடியும். வால்ஸ்ல இந்த மாதிரி ரொம்பவே அழகா crocodile டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. வீக்கெண்ட் வந்தாச்சு, ஒரு லஞ்ச் ஆர் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஜாலியா வந்துட்டு இந்த மாதிரி விஆர் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு சுத்தி நிறைய crocodile, tortoise, turtles இது எல்லாமே நீங்க ஜாலியா ரசிச்சுட்டு போற அளவுக்கு செம்ம வர்த்தான ஸ்பாட் தான் இது. அது மட்டும் இல்ல, இங்க crocodiles ட்ரெயின் பண்றாங்க, crocodiles அடாப்ட் பண்றாங்க. ஈவன் ட்ரெயினர் சொன்ன பேச்செல்லாம் அந்த crocodile கேக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாமே தான் அடுத்து பார்க்க போறோம். நீங்க இப்ப கரிகாலனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இந்த கரில் பேரு கரிகாலன். இங்க அண்டர் வாட்டர் கிளாஸ் பண்ணிருக்கனால நம்மளால கரிகாலன் தண்ணியில இருக்கும் போதும் பார்க்க முடியும், கரிகாலன் தரையில இருக்கும் போதும் நம்மளால பார்க்க முடியும். ரொம்பவே சூப்பரான ஃபீச்சரா இருந்துச்சு. சீரியஸா நேர்ல பார்க்கும்போது கரிகாலன் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தான். உங்களுக்கு மேபி வீடியோல சின்னதா தெரியலாம், பட் நேர்ல நீங்க வந்து பாருங்க, ரொம்ப பெருசானது. இதுதான் கீழே பார்த்துட்டு இருந்த கரிகாலன் இப்ப மேல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா இருந்தது. crocodile மேல வராம 1 hour கூட தண்ணிக்குள்ளே இருக்குமா. 1 மணி நேரம் டம் கட்டி இது பண்ண நல்ல ஸ்விம்மரா இல்ல நல்ல நல்ல பிரீத்தர். ஸோ நம்ம crocodile மாதிரி தான் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 hour உள்ளேயே சஸ்டைன் பண்ண முடியும். இல்ல நான் இல்ல, crocodile பண்ணும், நம்ம கிடையாது. கொமோடோ டிராகன் மேல பார்த்தோம்னா அதோட வீடு கிளாஸ்ல இருக்கு. அதுக்கு வர்றதுக்கு சின்னதா இங்க ஒரு பாத்தீங்கன்னா பாதை இருக்கு. ட்ரெயின் பண்ணுவாங்க, ஒரு ஃபுட் கொடுத்து இதெல்லாம் ட்ரெயின் பண்ற டிராகன் தான் கொமோடோ டிராகன். ஒன் ஆஃப் த லெசர்ட் வெரைட்டி தான். ஸோ இதுதான் அதோட டனல். இந்த டனலுக்குள்ள என்டர் ஆகணும், வெளியே வரணும், அந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்க்லாம் அது கொடுப்பாங்க. இந்த crocodile பார்க்ல கடைசி அனிமல் இந்த கொமோடோ டிராகனோட முடியுது. இந்த வீடியோவில் வேறு லெவலில் crocodile எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு சூப்பர் டூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.